நம்மளுடைய உடலை பற்றிய புரிதலும் அந்த நேரத்துக்கு உணவு சாப்பிடணுங்கிற அந்த உடல் மேல தன் மேல தனக்கு இல்லாத அக்கறையின்மையும் தான் அல்சருக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம். எதிர்த்து வரும்போது வாமிட்டே கூட வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வயிற்று வலியை தாங்க முடியாதுங்கிற லெவலுக்குலாம் சொல்லியிருக்காங்க. சார் இந்த வீடியோ ஃபாலோ பண்ணேன், எனக்கு நல்ல ரிசல்ட் இருக்கு அப்படின்னு. ஸோ அது என்ன உணவு பழக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை மற்றும் மதியத்துக்கு வந்து வெண்ணெய் எடுத்த மோர் 3 நாள்லேயே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும். சிறுகுடல் இருக்கக்கூடிய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய புண்ணும் இரைப்பையில் இருக்கக்கூடிய புண்ணும் ரெண்டுமே சேர்ந்து ஒரு மனிதனுக்கு இருந்ததுன்னா அது வந்து பெப்டிக் அல்சர். நான் எந்த தவறுமே செய்யலை, எப்படி எனக்கு அல்சர் வந்ததுன்னு எனக்கே புரியல. அடுத்தது நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் வயிறு எரியுது, சாப்பிட்டதுக்கு அப்புறமும் வயிறு எரியுது, சாப்பிட்ட சாப்பாடு செரிக்காமல் எதிர்கழித்து மேலே வருது, ஏப்பம் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நான் என்ன சாப்பிட்டா இதுலேருந்து எனக்கு தீர்வு கிடைக்கும்? சரி, இந்த அல்சருங்கிற இந்த பிரச்சனையை உண்மையாலுமே 100% குணப்படுத்த முடியுமா? இந்த மாதிரியான கேள்விகளை நீங்கள் என்னுடைய வீடியோஸில் கமெண்ட்டாக வச்சதுனால அதற்கான பதில்கள் கொடுக்கறதா இந்த வீடியோ. அனைவருக்கும் வணக்கம். பகலவன் ஹெல்த் சென்டர்லேருந்து ஹீலர் சக்திவேல் யுவராஜ். ஸோ இந்த பதிவு முழுக்க அல்சரை பற்றின விழிப்புணர்வு பதிவு தான் இது. முதல்ல ஏன் அல்சர் வருது அப்படின்னா, அல்சர் வர்றதுக்கு முக்கியமான காரணம் பசிச்ச நேரத்தில் சாப்பிடாமல் இருக்கிறது, பசி எடுக்காத நேரத்தில் உணவு சாப்பிட்றது. மெயின் இது மட்டும்தான். அங்கே உணவு செரிக்கிறதுக்குன்னு அமிலங்கள் சுரக்குது இல்லையா, அந்த அமிலங்கள் சுரக்கும் போது அந்த இடத்துல உணவு இல்லாமல் நம்ம வந்து வேலையின் காரணமாகவோ இல்லை மன உளைச்சலின் காரணமாகவோ நம்ம வந்து அதை வந்து தவிர்க்கிறோம். சூழல் காரணமாகவோ அதை தவிர்க்கிறதுனால அந்த இடத்துல புண்கள் ஏற்படுது. இது முழுக்க காரணம் என்னன்னா, அல்சர் வர்றதுக்கு முதல் காரணமே நம்மளுடைய அஜாக்கிரதையும் நம்மளுடைய உடலை பற்றிய புரிதலும் அந்த நேரத்துக்கு உணவு சாப்பிடணுங்கிற அந்த உடல் மேல தன் மேல தனக்கு இல்லாத அக்கறையின்மையும் தான் அல்சருக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, சிறுகுடல் ஆரம்பிக்கக்கூடிய இடத்துல வர அல்சர் வந்து பார்த்தீங்கன்னா டியோடனல் அல்சர். இரைப்பை முழுக்க புண்ணு வருதுங்கிறது வந்து கேஸ்ட்ரிக் அல்சர். சிறுகுடல் இருக்கக்கூடிய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய புண்ணும் இரைப்பையில் இருக்கக்கூடிய புண்ணும் ரெண்டுமே சேர்ந்து ஒரு மனிதனுக்கு இருந்ததுன்னா அது வந்து பெப்டிக் அல்சர். ஸோ ஹெச் பைலோரி பாசிட்டிவ் அப்படின்னாலே அவங்களுக்கு கேஸ்ட்ரிக் அல்சர் வந்து கம்பல்சரி அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். அப்போது இந்த வயிற்று பிரச்சனையால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மன உளைச்சலும் நம்மளோட உடலோட நம்மளை சரியாக கவனிக்காததும் தான் அல்சருக்கு ஒரு முக்கியமான காரணம். அப்படிங்கிறப்ப அல்சர் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, எப்படா எனக்கு இந்த அல்சர் சரியாகுங்கிற அந்த ஒரு பதட்டம், ஒரு கோபம், எரிச்சல், அந்த அல்சர் இருக்கும்போது நமக்கு எரியக்கூடிய வயிறு எரிச்சல், அந்த உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் மேலே எதிர்த்து வந்து ஏப்பம் அதிகமாக வந்து சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாமிட்டே கூட வந்திருக்கு. நிறைய பேர் என்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க, எதிர்த்து வரும்போது வாமிட்டே கூட வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வயிற்று வலியை தாங்க முடியாதுங்கிற லெவலுக்குலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்ப இது நம்ம என்ன தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம உணவு சாப்பிடும்போது அதை எப்படி சாப்பிடணும், குறிப்பாக அல்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கவங்களுக்கு எந்த மாதிரியான உணவு எப்படி எடுத்தால் சரியாக இருக்கும். நான் சொல்கிற இந்த உணவுகள் நீங்கள் எடுத்து பாருங்கள். உண்மையாலுமே நீங்கள் சொல்லக்கூடிய, நீங்கள் என்னையே கமெண்ட்ஸ் கொடுக்கலாம் ஒரு 4-5 நாள் கழிச்சு, சார் இந்த வீடியோ ஃபாலோ பண்ணேன், எனக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது அப்படின்னு. ஸோ அது என்ன உணவு பழக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 வேளையுமே கஞ்சி வடித்த சாப்பாடு இருக்கு இல்லைங்களா, அந்த வடித்த சாப்பாடு வச்சுருங்க. வச்சுட்டு தட்டத்தில் போட்டு வச்சுட்டு காய்கறி பொரியல், நெல்லிக்காய் ரசம், நம்ம மலை நெல்லிக்காய் இருக்கு இல்லைங்களா, புளியை கரைச்சி நம்ம வந்து எப்படி ரசம் வைக்கிறோமோ அது மாதிரி நெல்லிக்காயை அரைச்சி சாறு எடுத்து புளி கரைசலுக்கு பதிலாக இந்த நெல்லிக்காய் சாரை ஊற்றி ரசம் வைக்கிறோம். ஓகேங்களா. வெண்ணெய் எடுத்த மோர். ஓகேங்களா. சாப்பாட்டில் தட்டத்தில் வந்து சாப்பாடை போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா 2 ஸ்பூன் உருக்குன நெய், கம்பல்சரி நாட்டு மாட்டு நெய்யாக இருக்கணும், இல்லை எருமை நெய்யாக இருக்கணும். இது ரெண்டுமே கிடைக்கல அப்படின்னா சுத்தமான மாட்டு நெய்யாவது அட்லீஸ்ட் இருக்கணும். ஃபர்ஸ்ட் இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது நாட்டு மாட்டு நெய்க்கு தான். ஏன்னா நாட்டு மாட்டு நெய் யூஸ் பண்ணுறவங்களுக்கு 3 நாள்லேயே 4 நாள்லேயே இந்த அல்சரோட எஃபெக்ட்லேருந்து ஒரு 20 to 30% கேரண்டியாக, எப்படி கேரண்டியாக வந்து அவங்களால அந்த பிரச்சனைலேருந்து வெளியே வர முடியாது. காரணம் என்னன்னா, நாட்டு மாட்டு நெய் விடு தான். ஏன்னா நான் எங்கள் சர்க்கிளில் பார்க்குறப்ப எல்லாருக்குமே நான் பர்சனலாக சஜஸ்ட் பண்ணுறது, பர்சனலாக கொடுக்குறதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு மாட்டு நெய் தான் கொடுப்பேன். ஸோ அப்படிங்கிறப்ப நாட்டு மாட்டு நெய்யை ஒரு 2 ஸ்பூன் ஒரு சின்ன கிண்ணத்தில் உருக்கி அதை கொண்டு வந்து சாப்பாட்டில் ஊற்றி லைட்டாக உப்பு இல்லை மிளகுத்தூள் லைட்டாக போட்டு பிசைஞ்சு நல்லா மென்று முழுங்கிட்டு அதுக்கப்புறம் காய்கறி பொரியல் போட்டு சாப்பிட்றது. முடிஞ்சால் உங்களுக்கு பொருளாதார பிரச்சனை இல்லை அப்படின்னா காய்கறிகளில் வணக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் நெய்யிலே நாட்டு மாட்டு நெய்யில் வந்து வணக்கி, இல்லாட்டினா மாட்டு நெய்யிலையாவது அட்லீஸ்ட் வணக்கி அந்த காய்கறிகளை சாப்பிடுங்க. உங்களுடைய 3 வேளை உணவுமே சாதம்,
காய்கறி பொரியல், நெல்லி ரசம், காலை மற்றும் மதியத்துக்கு வந்து வெண்ணெய் எடுத்த மோர். ஓகேங்களா? இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. 3 நாள்லேயே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும். அந்த அல்சரோட தாக்கம் 20லேருந்து 30% குறைஞ்ச ஃபீலே உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். அடுத்தது என்ன பண்ணலாம்னா, சார் சாப்பிட்டதுக்கு முன்னாடி வயிறு எரியுது, சாப்பிட்டதுக்கு அப்புறம் வயிறு எரியுதுன்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் பியூர் கருப்பட்டி உங்க கையில பியூரா இயற்கை அங்காடிகளில் கிடைச்சதுன்னா, பியூரான கருப்பட்டி இருந்தால் அந்த கருப்பட்டி கொஞ்சம் மென்று நல்லா உமிழ்நீர் நல்லா சொரக்க 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 முழுங்குனீங்க அப்படின்னா, அந்த வயிறு எரிச்சல் அப்படிங்கிறது ஒரு ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷத்துலேயே உங்களுக்கு வந்து அப்படியே பாதியாக குறைஞ்சிரும். ஸோ இது உணவுல நம்ம செய்யக்கூடிய மாற்றங்கள். பட் இந்த உணவு மாற்றம் மட்டுமே போதுமா? எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அல்சர் பிரச்சனை தீருமா அப்படின்னா, அப்படி கிடையாது. அல்சரை முழுமையாக குணப்படுத்துறதுக்கு மருத்துவம் அவசியம். நான் முன்னையே சொன்ன மாதிரி தான். அப்போ உணவு கட்டுப்பாடுகள் எந்த அளவுக்கு அந்த அல்சரோட வீரியத்தை குறைக்குமோ, அதை வீரியத்தை குறைக்கும். மருத்துவம் தான் அதை வந்து 100% சரி பண்ணி கொடுக்கும். அப்போ மருத்துவம் அப்படிங்கிறப்ப நிறைய பேர் இன்னைக்கு ஃபெமிலியராக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மருத்துவமனையில் போய் மருந்து வாங்கி சாப்பிட்றாங்க. இல்லை சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, சித்த மருத்துவத்துக்கோ, ஹோமியோக்கோ, யுனானி அந்த மாதிரி இதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சித்த மருத்துவம் வந்து நமக்கு வந்து இந்த அல்சர் சார்ந்த உபாதைகளை குறைக்கிறதுக்கு, பெரும்பான்மையான தாக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வரதுக்கு சித்த மருத்துவம் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த உணவுகளையும் கடைப்பிடிங்க. இந்த சித்த மருத்துவத்தையும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதில் நல்ல மாற்றம் வரும். மெயினாக நாட்டு மாட்டு நெய் தான் அல்சருக்கு மிகப்பெரிய மருந்து. நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை தான் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் அல்சர் பிரச்சனை இருக்கவங்க யாருமே பேதி எடுக்காதீங்க. பேதி எடுத்தால் உங்களுக்கு புண்ணு இன்னும் அதிகமாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஸோ இந்த பதிவு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.